பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் நேற்று இரவு முதலே பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்றது. சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் அதிகப்படியான மழை பொழிவு பதிவாகி இருக்கின்றது. வடசென்னை பகுதிகளிலையும் அதிகமான மழை பதிவாகியிருக்கு. குறிப்பாக நம்ம பட்டாளம் பகுதியில் சற்று நேரத்திற்கு முன்னதாக பார்த்தோம், மிக அதிகமான தண்ணீர் அந்த பகுதியில் தேங்கி இருந்துச்சு. தற்போது நாம் நின்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஓட்டேரி குக்ஸ் சாலை மற்றும் ஸ்டீபன்சன் சாலை சந்திப்பில் அதிகமான தண்ணீர் தேங்கியிருக்கு. இந்த சாலைக்கு மறுபுறம் ஒரு பாலம் இருக்குது, மறுபுறமாக புளியந்தோப்பு நெடுஞ்சாலை இருக்குது. இந்த பாலத்திற்கு இரண்டு புறமாகவே அதிகப்படியான தண்ணீர் இருக்குது. பாலத்திற்கு கீழாக ஓட்டேரி நல்லா கால்வாய் இருக்குது. வடசென்னை பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை நீரை வெளியேற்றுவதற்கான பிரதான கால்வாயாக ஓட்டேரி நல்லா கால்வாய் இருக்குது. இந்த இரண்டு புறமாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஓட்டேரி நல்லா கால்வாயில் அதிகப்படியான தண்ணீர் நிரம்பி வடிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஓட்டேரி நல்லா கால்வாய் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நீர்வளத்துறையிலிருந்து சென்னை மாநகராட்சி வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் சில மாதங்களுக்கு முன்பாக முழுமையாக தூர்வாரப்பட்ட நிலையிலையும் இந்த பகுதியில் அதிகப்படியான தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 800 பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 13 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. வடசென்னை பெரும்பாலான பகுதிகளிலையும் அதிகமான மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பெரம்பூர் ஓட்டேரி மற்றும் புளியந்தோப்பு பட்டாளம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே அதிகமான தண்ணீர் தேங்கி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த ஓட்டேரி பகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகமான தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி இருக்காங்க. ஏராளமான வாகன ஓட்டிகள், இருசக்கர வாகன ஓட்டிகள் தண்ணீரில் பழுதாகி தள்ளிக்கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது.